வெல்கம் டு எம்கேஹெச் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி காக்கடைல் பார்ட் 2 அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டு பேர்ட்ஸ் என்ன ஃபுட்டு வைக்கிறேன், ஸோ அதோட சிக்ஸோட அப்டேட்டு, கேஜோட சைஸு, ஸோ நம்ம இதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தானே, மிக்ஸ்டு சீட்ஸு அந்த மாதிரி தான் வைக்கிறோம். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக கேஜ் வைக்கிற அந்த கட்டு போன்ஸு, மினரல் பிளாக்ஸு, ஸோ அது வந்து நார்மலாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ அது வந்து பார்க்கலாம் நீங்கள் இந்த கேஜஸில். அந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாஃப்ட் ஃபுட்ஸ் வந்து நான் கம்பல்சரி டெய்லி 6 ஹவர்ஸ் ஆனாலும் சரி, எப்படி ஆனாலும் சாஃப்ட் ஃபுட்ஸ். கோதுமையை நான் அவாய்ட் பண்ணுறேன். நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், கோதுமையை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். வெறும் சுண்டல், பச்சை பயிறு, இந்த மாதிரி வெள்ளை சுண்டல், ஸோ அதுதான் நம்ம வச்சுருக்கோம். அந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் இன்னொன்று இதுதான். ஸோ வெஜிடபிள்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, அவரைக்காய், இது முருங்கைக்காய். ஸோ இது வந்து கம்பல்சரி நான் வைக்கிறேன் டெய்லியும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். பேர்டு வந்து வச்சோன்னே இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப இது பேர்டு வந்து வச்சோன்னே சாப்பிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவோம். அந்த தண்ணி மாதிரி சாறு மாதிரி வரும். ஸோ அதை வந்து இவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதை வந்து கண்ணூர் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. இதோ பார்த்திங்கன்னா இது பயப்படுறாங்க, பட் ஆனால் வாங்குவாங்க, வாங்கிட்டாங்க பாருங்கள். அடுத்தது வந்து இது ப்ளூ எல்லோ ஷேட் இருக்குங்க, இவங்களும் வந்து வாங்குவாங்க. கிளாரடி, ஸோ உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் வருவாங்க, வைக்கிறேன். ஸோ நம்ம அவங்கள வாட்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா எத்தாச்சு அவங்க. ஸோ இதுதான். ஸோ அவங்களுக்கும் வந்து கம்பல்சரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து நான் கம்பல்சரி டெய்லி வைக்கிறேன். அது என்ன ஒரு சீசன் இருந்தாலும் சரி. கீரை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்குறாப்புல, அதை ஆட்டி ஆட்டி பார்க்குறாப்புல. ஸோ அவருக்கும் நம்ம ஒன்று கொடுக்கலாம். அவருக்கு வா, ஸோ அவர் கொஞ்சம் பயப்படுறாப்புல, இருந்தாலும் வாங்கிடுவார். வாங்கிட்டார். இதுதான். ஸோ நீங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், ஒன்றும் இது இல்லை. ஸோ நம்ம இப்போ காக்கட்டைலுக்கு வைக்கலாம். ஸோ அவங்க எப்படி ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று அது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இவருக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து சிக்கில் இருக்காங்க. ஒன்று மட்டும்தான் இன்குபேஷனில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே வைக்கிறது தான். ஸோ நார்மலாக ஸோ இவங்க இதை ஃபஸ்ட்டு வச்சுருவோம். ரொட்டினோ பேலு, நார்மல் கிரே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒன் டாப்பில் இது 6 எல்லாம் ஆட் பண்ணாரு. கொஞ்சம் ஹேண்ட் ஃபீடிங்கும் கொடுத்துட்டேன். ஒரு 2 பீசஸ் மட்டும் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வச்சோடனே சாப்பிட்ருவாங்க. அதில் ஒன்றும் இது கிடையாது. பாருங்கள், வச்சோடனே கம்பல்சரி எடுப்பாங்க. அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவங்களும் வந்து ஒரு சிக் தான் வச்சுருக்கேன். முக்கால்வாசி ஹேண்ட் ஃபீடிங்கில் கொடுத்துட்றேன் நான். ஸோ பேர்டு வந்து கண்டினியூஸாக ப்ரீட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனால். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சிக்ஸ் இருக்காங்க. நான் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணல. ஸோ தெரியும் நினைக்கிறேன், 2 சிக்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரு எக் தான் பேலன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் 2 மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லுட்டினோவும் ஒரு ஸ்வானும் போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல பேர். எனி டைம் சிக்ஸு நல்லா ஃபீட் பண்ணும். ஸோ அதோட கலரேஷன் லுட்டினோ அது பார்த்திங்கன்னா நல்ல டார்க்காக இருக்கும். அது ஒன்று. ஸோ இவங்களுக்கும் அந்த இது வச்சிடலாம். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பயப்படுறாங்க, கேமரா உள்ளே இருக்குங்காட்டி பயப்படுறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்களும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபுட் வைஸில் பேர்டு எல்லாமே நம்ம என்னோடய பேர்டு எல்லாமே எது வச்சாலும்
சீக்கிரம் வந்து சாப்பிட்ரும், நல்லாவும் ஃபீட் வரும். ஸோ இவர்கிட்ட அதான் சொன்னது, ஒன்லி ஒரு சிக்கு. ஸோ பாருங்கள் ஒரு சிக்கு இது. ஸோ இவரும் நல்லா க்ரோத் இருக்குது. ஐ ஓப்பன் பண்ணிட்டார், பிளாக் ஐ தான் வராது. எனக்கு தெரிஞ்சு லுட்டினோவில் பிளாக் ஐ வரலாம், மேபி அவரோட அப்பா மாதிரி வரலாம். அடுத்தது வந்து நம்ம கீழே பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேம்டு ஃபீமேல். இவர் ஆல்பினோ பியல் டேம்டு ஃபீமேலு, லுட்டினோ பியல் பைடு மேல். இதில் இவர் வெளியே வர பார்க்குறாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கும் வச்சிடலாம். இவர் வந்து மேல் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேஷனில் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை டிஸ்டர்ப் பண்ணல. இவரையும் பாருங்கள், இவரும் நல்லா சாப்பிடுவார், சூப்பராக சாப்பிடுவாங்க அவங்களும். அடுத்தது நம்ம போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா பைடு, ஹெவி பைடும் ஒரு ஆல்பினோவும் போட்டிருக்கேன். ஆல்பினோவில் வேறு மேல் கிடைக்காதங்காட்டி இது போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி மியூச்சுவேஷன் உடைக்கணுன்னா பைடு தாங்க இறங்கிச்சு, நார்மல் பைடு தான் இறங்கிச்சு. 6 வந்து அதுதான் வந்து அதிகமாகலாம் வரல நம்மளுக்கு. பைடு இல்லை நார்மல் லுட்டினோ அந்த மாதிரி தான் இறங்குது. சரி, அதனால் அது ஏன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன். மேல் பார்த்துட்ருக்கேன். ஸோ இவருக்கும் ஒரு சிக்காக வச்சுருக்கேன். நல்லா இருக்குது இவருக்கு. 6 வந்து எனி டைம் சைஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்குது இந்த பேரண்ட்டை. அதனாலே இந்த பேரண்ட் வந்து அந்த பேரண்ட்டை மாற்றாமல் இருக்கேன். ஆல்பினோ மேல் வந்து மாற்றாமல் இருக்கேன். இல்லை உங்கள் சைடில் ஏதாவது ஆல்பினோ மேலு இல்லை பைடு அந்த மாதிரி ஏதாவது கிடச்சாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண எடுத்துக்கலாம். ஸோ இவரும் கொஞ்சம் பயப்பட மாட்டார், ரொம்ப நாளாக இதே இதில் தான் இருக்காது. ஸோ அதனால் பயப்பட மாட்டாங்க. ஆல்பினோ வந்து இது ஏஜ்டு. ஆல்பினோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் மேலேயே இருக்கும் ஏஜ் இருக்குது. ஸோ இது வந்து மேலுக்கும் அதே ஏஜ் தான் இருக்கும். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வச்சோடனே பயப்படாமையே சாப்பிடுவாங்க அப்படிங்களா. ஸோ அதுதான் நம்ம ரெகுலராக டைமிங் ஃபாலோ பண்ணாத பேர்டு வந்து உங்களுக்கு பயப்படாது, கரெக்டாக ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். வாட்டர் நான் இன்னும் வைக்கலை. வாட்டர் வந்து இப்போ தான் கப்பெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், காஞ்சிட்ருக்கு. ஸோ வாட்டர் வந்து இன்னும் நான் அவங்களுக்கு வைக்கல. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லுட்டினோ பேர் இப்போ ஹேட்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் சாருங்க ஃபுட்டு பார்த்து வெளியே வரல. ஸோ பார்த்தீங்கன்னா வச்சுருக்கு ஹேட்சிங்க சிக்காது முதுவிட பாருங்க, பின்னாடி தெரியுது. 4 சிக்கு இருந்தது, இப்போ 4 இருக்குது. 4மே இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் வச்சுருக்க தெரில. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க 5 பேர். நார்மலாக காக்கட்டையில் நான் செட் பண்ண 5 பேர். இதில் சும்மா பாக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் இந்த கேஜிக்கு பேர் எடுத்திருக்கேன். ஒயிட் ஃபேஸும் ஒரு ஃபான் ஒயிட் ஃபேஸ் பைடும். அது வந்து இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வரணும். சரி, உங்களை க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு இதனால் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க கேஜ் சைஸ் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு இது லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3, வித்து வந்து பார்த்திங்கன்னா 2, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ இது வந்து நார்மலாக எல்லாம் ஸ்மால் கண்ணூருக்கு யூஸ் பண்ணுற சைஸ். நான் வந்து காக்கட்டைலுக்கு யூஸ் பண்ணுறேன். இதில் என்னென்னா நம்மளுக்கு பேர்டு வந்து ஒரு இதுவும் ஆகாது, ரிசல்ட் நல்லா இருக்குது பேர்டு. இது ரெஸ்ட்டு விட இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிடிச்சி அவங்கள ஃப்ரீ ஃப்ளைட்டிங் கேஜில் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. மெயினான விஷயம் அதுதான். ஃப்ரீ ஃப்ளைட்டிங் கேஜில் மாற்ற வேண்டியது கிடையாது. பாக்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இல்லை பாக்ஸை லாக் பண்ணி விட்டாலே போதும். ஸோ அது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜ், ஸோ டிஃப்ரெண்ட் கேஜ் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து 3க்கு 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2.5க்கு 2 லென்த்து வந்து குறைச்சிருக்காது, ஒரு 6 அடி குறைச்சிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் சன்கன்னோட வச்சுருக்கப்போ செஞ்ச கேஜ் இது, அதுக்கு போட்டிருந்தேன். நவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி சன்கன்னோட கொடுத்தாங்காட்டியும் காக்கடைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நார்மல் மெஷ் தான், திக்னஸ் மெஷ் கிடையாது. நார்மலாக சும்மா காக்கடைல் சன்கன்னு ஒரு பீஸ் இருந்தது அப்படின்ற ஒரு இதுக்காக செஞ்சு வச்சது. அது 2 பேர் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணக்குள்ள தான் மற்றபடி நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சரி ஃபீமேல் தேனா அது கொஞ்சம் கிடைக்கல. ஸோ அதனால் அது அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் பிளானும் பண்ணலை சன்கன்னு. சரி காக்கடைல் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த பாருங்க அந்த மேலும் வெளியே வந்துடுச்சு இன்குபேஷனில் இந்த மேலு. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் வெளியே வந்துட்டார். இவரும் ஃபுட்டு எடுக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இதுதான் கேரிங் வந்து நான் இதுதாங்க மோஸ்ட்டாக வந்து இவங்க ஒரு 5-6 எக் வச்சுருக்கேன். இல்லை 5 எக் வச்சுருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ நம்மகிட்ட இது எல்லாமே வெல் செட்டில்டு பேர் தான்.
எதுவுமே வந்து ப்ராப்ளம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆனால் கம்பல்சரி சிக்ஸ் இருக்கும். அதாவது நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரோட இந்த டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு சிக்கு வந்து லாஸ் ஆகும். அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது காமன் தான். மற்றபடி ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இது கிடையாது. நம்ம ஃபுட் வந்து கரெக்டாக வைக்கணும், பேர்ட்ஸ் பார்த்துக்கணும். வாட்டர் வந்து ஃபீடர் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக யாருமே ஃபீடர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபீடர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது வெளியே போகிறீங்க ஒரு 2 days 3 days அவ்வளோதான், மேக்ஸிமம் மினிமம் 3 days தான். ஸோ அதை விட அதிகமான ஃபீடர் வச்சிங்கன்னா கொஞ்சம் நாஸ்தி பண்ணுறோம். ஆஃப்ரிக்கன்லாம் சொன்னீங்கன்னா ஃபீடரே கைட்டி போட்டுரும், அந்த லெவலுக்கு போயிடும். காக்கடைல்ஸ் வந்து அவ்வளோ பண்ணது, அது வாட்டர் எடுக்கும் அவ்வளோதான். பட் ஆஃப்ரிக்கன் பஜ்ஜீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பாத்ரூம்லேருந்து எல்லாத்தையுமே அதோட வேஸ்ட் வந்து எல்லாத்தையுமே பொறிக்குள்ளே போட்டு தண்ணியை நாஸ்தி பண்ணி வச்சிடும். ஸோ அது வந்து இது பண்ணோம். நார்மலாக கப்பு சப்ளிமெண்ட்லாம் நான் ஒன்றும் அவ்வளோவா கொடுக்கலங்க. சப்ளிமெண்ட்டெல்லாம் நம்ம டச்சே பண்ணுறதில்ல. சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி தான் நிறைய போர்டை நான் லாஸ் பண்ணேன். ஸோ அதனால் சப்ளிமெண்ட்டே யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளிமெண்ட்டை இது பண்ணிட்டேன், ஒதுக்கிட்டேன். பேர்ட் எனக்கு டல்லாக இருந்தால் ஃப்ரீ ஃப்ளைட்டிங் கேஜில் போடுவேன். ஃப்ரீ ஃப்ளைட்டிங் கேஜ் வெச்சியே வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வெச்சியே வச்சுருக்கேன். இப்போதைக்கு 3க்கு 3 சைஸு எல்லாமே 3 தான். ஸோ அதனால் அவரை தூக்கி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. அதை ஆல்ட்ரு பண்ணி பேர்ட் டல்லாக இருந்தால் அதை தூக்கி போட்டு வெறும் தண்ணியில் மஞ்சள் தண்ணி கலந்து வச்சு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் வைப்பேன். இந்த டைமில் சன்ஃப்ளவர் சீட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் வைக்கிறீங்களோ, சில பேர் வந்து கொழுப்பு முட்டை போட்டுரும் அப்படின்னு சொல்லி சன்ஃப்ளவர் சீட்ஸு கண்ணில் காட்ட மாட்டாங்க. சன்ஃப்ளவர் சீட்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு ஏறும், சூடு அது கொஞ்சம் வார்மாக இருக்கும், பேர்டு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடும். அதனால் அது வைக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது இதுதாங்க நான் காக்கடைல் செட்டப்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் எத்தனை வரதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 பேர். இதில் வர சிக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி தான் நான் அடுத்த பேட்சுக்கு ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து எல்லாமே ஆன்சரில் கொடுத்தேன். செகண்ட் பேட்ச் இப்போ அதுக்கு தான் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா 2 3 4 சிக்ஸு தாங்க இருக்குது. 8 சிக்ஸு தாங்க இருக்குது நம்மக்கிட்ட. ஹோல்ட் பண்ணது அவ்வளோதான். மிச்சம் ஒரு 8 சிக்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான். ஸோ அதுதான் இந்த வீடியோ. நான் அடுத்தது வேறு வீடியோ நான் உங்களுக்கு கம்பல்சரி கண்ணூர் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 3 பேர் செட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ.